Hi students, இன்னைக்கு நம்ம class 11 CBSE Maths NCERTல 4th chapter Principles of Mathematical Inductionல exercise 4.1ல first sum பார்ப்போம் இந்த வீடியோல. Prove the following by using the principle of mathematical induction for all n belongs to n. First sum என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 1 plus 3 plus 3 square up to 3 to the power n minus 1 is equal to 3 to the power n minus 1 by 2. இதை தான் நம்ம by mathematical induction படி prove பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இதுக்கு சொல்யூஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து let p of n is equal to p of n ன்னு எடுத்துக்குவோம். கொடுத்துருக்கிற சம் வந்து நம்ம p of n ன்னு எடுத்துக்குவோம். let p of n is equal to 1 plus 3 plus 3 square plus 3 to the power n minus 1 is equal to 3 to the power n minus 1 by 2. ஓகேவா, இதை தான் எடுத்துருக்குறோம். அடுத்தது என்ன பண்ணணும்னா ஸ்டெப் 1. இப்போ p of 1ன்னு போடணும். ஓகேவா, ஸ்டெப் 1 putting n is equal to 1. n is equal to 1 in equation 1. இது 1ன்னு எடுத்துக்கோ இந்த ஈக்குவேஷனை. ஓகேவா, இப்போ n இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நம்ம. 1 + 3 + 3 ஸ்கொயர் + 3 to the power 1 minus 1 is equal to 3 to the power 1 minus 1 by 2. ஓகேவா, இப்போ இது அப்படியே தான் வரும் நமக்கு. p of 1 இது இப்போ இது என்னாகும் 3 to the power 1 minus 1 3 to the power 0ன்னு வரும். 3 to the power 0ன்னா அது வந்து 1 is equal to இங்கே 3 minus 1 2 2 by 2 1ன்னு ஆகிடும். ஸோ 1 is equal to 1ன்னு கிடச்சிச்சு நமக்கு, which is true. p of 1 இப்போ என்ன இருக்கிற இடத்துல மட்டும்தான் போட்டிருக்கோம், இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் நமக்கு. ஸோ அடுத்தது ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோன்னா p of 1 is true, which is true. ஸோ ஸ்டெப் 2 assume that p of k is true. assume தான் பண்ண போகிறோம். assume p of k is true for some natural number k. For some natural number k. அப்போ என்ன ஆகும் நமக்கு, let 1 plus 3 plus 3 square plus 3 of k minus 1 is equal to 3 to the power k minus 1 by 2. ஓகேவா, இதை நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறோம். இது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்குவோம். இப்போது ஸ்டெப் 3 அடுத்தது to prove p of k plus 1 is true. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போது என்ன பண்ண போகிறோம், 1 plus 3 plus 3 square (3 to the power k minus 1) அதாவது 3 to the power kன்னு இருக்கிற இடத்துல நம்ம வந்து k plus 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது k plus 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்னாகும், 3 to the power k plus 1 minus 1 பண்ணோம்னா 3 to the power kன்னு வரும். ஓகேவா,
is equal to 3 to the power k plus 1 minus 1 by 2. ஓகே, இந்த ஸ்டெப்பு இப்போ நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம், அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம். ஓகே, நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணணும். எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம். எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது? 1 + 3 + 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 of 3 power k minus 1 plus 3 power k. இதை மட்டும் எடுத்துக்குவோம். ஓகேவா? இது வரைக்கும் எடுத்துட்டு is equal to என்ன கொடுத்துருக்காங்கன்றதை எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு 3 power k minus 1 3 power k minus 1 by 2. k plus 1 தானே இது? k plus 1. இதை தான் அங்கே பேக் சைடில் எழுதியிருக்கோம். இதை எடுத்து எழுதிடுவோம். நம்ம இதை எடுத்து எழுதிட்டு இப்போ பாருங்கள், நம்ம p of k என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்? இங்கே பாருங்கள், 1 + 3 + 3 ஸ்கொயர் p of k 1 + 3 + 3 ஸ்கொயர் 3 to the power k minus 1 வரைக்கும் என்ன வேல்யூ ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் 3 power k minus 1 by 2 இல்லையா? ஸோ அப்போ அதை தான் இங்கே போட போகிறோம். இது வரைக்கும் இப்போ இது வரைக்கும் 3 to the power k minus 1 by 2 plus 3 power k. ஓகேவா? இப்போ இதுக்கு எல்சிஎம் பண்ணுங்கள். எல்சிஎம் பண்ணிங்கன்னா 3 power k minus 1 plus 2 into 3 power k. ஓகே, இது எல்சிஎம் பண்ணி போட்டிருக்கேன் by 2. இப்போது இது ரெண்டுத்துலேருந்தும் 3 power k நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன். 3 power k காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா இங்கே என்ன இருக்கும்? 2 இருக்கும். 3 power k இல்லையா? இங்கே 2 இருக்கும். minus 1 by 2. இந்த -1 அப்படியே இருக்கும். இந்த 3 power k இது ரெண்டுத்துலேருந்தும் நான் 3 power k எடுத்திருக்கேன். அப்போது இது வந்து 3 into 3 power k minus 1 by 2. இப்போ இதை எப்படி எழுதலாம்? நம்ம பவர்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ 3 to அடிஷனில் எழுதிக்கலாம் இல்லையா? -1 by 2. ஓகே, which is equal to RHS. இது வந்து எல்ஹெச்எஸ் எடுத்திருக்கோம். எல்ஹெச்எஸ் எடுத்து RHS இதே ஆன்சர் தானே இருக்குது. 3 to the power k plus 1 minus 1 by 2. ஸோ அதே தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ LHS is equal to RHSன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ P of k plus 1 is true. P of k plus 1 is true where when P of k is true. True. So by the principle of mathematical induction, P of n is true for every positive integer. N.
ஸோ இதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதில் எப்போவுமே வந்து நம்ம வந்து P of 1ன்னு எடுத்து ப்ரூவ் பண்ணிடுவோம், அது ப்ரூவ் ஆகிடும். அடுத்தது அசியூம் P of K இஸ் ட்ரூன்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் P of K + 1 வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். இதுதான் இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனோட ஸ்டெப்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.